வணக்கம். என் பேர் மோகனப்பிரியா. நான் ஈரோட்டில் இருந்து பேசுகிறேன். நான் ஒரு 6 மந்த்தாக வந்து ஃபெமி பேட் யூஸ் பண்ணேன். கூட வந்து பேண்டி லைனரும் நான் யூஸ் பண்ணினேன். அந்த 6 மந்த் நான் யூஸ் பண்ணினதுக்கப்புறம் எனக்கு அதில் ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த் வந்து ப்ளீடிங் வந்து ரொம்பவுமே போச்சு. அதுக்கு என்ன ரீசன்னா, ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம வயிற்றில் தேங்கி இருந்த கழிவுகள் வந்து எனக்கு அந்த 3 மந்த்தில் ஃபுல்லாகவே வெளியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் 3 மாதம் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு அந்த ப்ளீடிங் அதிகம் போகலை. நான் நார்மல் ஆகிட்டேன். அந்த 6 மந்த்துக்கு அப்புறம் நான் 7வது மாதம் நான் கன்சீவ் ஆகிட்டேன். இப்போ எனக்கு குழந்த பிறந்துருச்சு. குழந்தைக்கு இன்றைக்கி 3 மாதம் ஆகுது. குழந்தைக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. குழந்த ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. இந்த பேட் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நான் என்னுடைய அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன் பொங்கலுக்கு. அப்போ அங்கே போய் நான் பீரியட்ஸ் ஆகிட்டேன். அப்போ அக்கா வந்து எனக்கு இந்த பேடு கொடுத்தாங்க. அப்போ நான் அது கேட்கும்போது அக்கா வந்து இதனுடைய பையனெல்லாம் எனக்கு சொன்னாங்க. அதிலிருந்து தான் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 6 மந்த்து தான் நான் யூஸ் பண்ணினேன். அப்புறம் 7வது மாதம் நான் கன்சீவ் ஆகிட்டேன். எனக்கு இப்போ பையன் பிறந்துட்டான். குழந்தையும் நல்லா இருக்குது. அதை வாங்கி கொடுத்த சம்பூர்ண அக்காவுக்கு ரொம்ப நன்றி. இது குழந்தை இல்லாதவங்க, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, வேறு ஏதாவது யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை தாராளமாக வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். நீங்கள் பயப்பட வேண்டாம். எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு பையன். அவனுக்கு அப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த குழந்த. 10 வருஷமாக நான் அபார்ஷனும் பண்ணல, இன்ஜெக்ஷனும் போட்டுக்கல, நான் எதுவுமே நான் பண்ணிக்கல. என் பையனுக்கு அப்புறம் 10 வருஷம் கழிச்சு இதுதான் நான் பையன். நான் ரொம்பவுமே வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். குழந்தையிலேயே உன்னோட நிற்கிதே நான் வருத்தப்பட்டேன். ஆனால் இன்றைக்கி அந்த வருத்தமெல்லாம் எனக்கு போயிடுச்சு. உடம்புல ஏதோ ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த ஃபெமி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. தேங்க்யூ. இது எனக்கு சொல்லி தந்த வாங்கி கொடுத்த சம்பூர்ண அக்காவுக்கு ரொம்ப நன்றி.